ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். அன்பான உங்களுக்கு அன்பு வணக்கம். சொல்லுங்கம்மா. ஐயா, நம்ம ஜீவகாருண்ய செயல்கள் செய்யறோம். அந்த ஜீவகாருண்ய செயல்கள் வந்து நம்ம ஏன் எதுக்காக செய்யறோம்? நான் பாவம் புண்ணியம் இந்த மாதிரி கர்மா இந்த மாதிரி விஷயத்த நோக்கி செய்யாம எதுக்கு அந்த ரீசனுக்காக செய்யறோம்? அதுக்கான தாத்பரியத்தை சொல்லலாம் நீங்க. கட்டாயம். இப்ப நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா, இப்ப அவங்க ஜீவகாருண்யம் எதுக்கு செய்றீங்க அப்படின்னு அவங்க கொஸ்டின் கேக்குறாங்க. இது வந்து ஒரு பர்சன் கேக்குறாங்க நிறைய பேர். அது செஞ்சா எங்களுக்கு என்ன கிடைக்கும், நாங்க எதுக்கு அது செய்யணும்? எது செஞ்சாலும் நம்மளுக்கு ஏதாவது அவுட் புட் கிடைச்சா தான் நம்மளால செய்ய தோணும். உண்மைதானே? அது எந்த சந்தேகம் வேண்டாம். நம்ம எல்லாரோட தன்மையா தான் அது, இந்த இயற்கையோட தன்மையா தான். ஒரு செயல் செஞ்சு அதுக்கு எதிர் செயல் நடக்கும். அந்த எதிர் செயல்ன்றதான் நீங்க கூலின்னு எடுத்துக்கலாம், நீங்க செய்யற செயலுக்கு பலன்னு எடுத்துக்கலாம், பயன் எடுத்துக்கலாம். இதுதான் உண்மை. இப்ப அவங்க ஜீவகாரியம் பண்ணும் போது அதுல என்ன, அது ஏன் நான் செய்யணும், அது செய்யறது என்ன என்ன கிடைக்கும், அதுல என்ன ஒரு நன்மை, அதை கேட்டுருக்காங்க. இப்ப நம்ம அதை பத்தி நான் எக்ஸ்பிளனா பேச போறேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஜீவகாருண்யன்றது, இப்ப நம்ம ஒரு வேலைக்கு போறோம், நம்ம எல்லாரும் வேலைக்கு போறோம். எதுக்கு வேலைக்கு போறோம்? நம்ம குடும்பத்தை நம்ம காப்பாற்றணும். இப்ப இதுவும் ஜீவகாரியம்னா ஜீவகாரியம் தான், சந்தேகம் வேண்டாம். அது என்னன்னா, நம்ம குடும்பத்தை சார்ந்து மட்டும் நம்ம அந்த செயலை செய்ய ஆரம்பிப்போம். இப்ப நம்ம அந்த குடும்பத்தை சார்ந்து நம்ம செய்யறதுக்கோசம் நம்ம வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு நம்ம வேர்வையை ரத்தத்தை வந்து வேர்வையா சிந்தி நம்ம உழைச்சி நம்ம குடும்பத்தை காப்பாற்றுவோம். எல்லாரும் அப்படிதான் பண்றீங்க. யாருன்னா சந்தேகம் இருக்கா? கஷ்டப்பட்டு தான் காசு சம்பாதிக்கணும். அந்த செயலை நம்ம எதுக்கோசம் செய்யறோம்னா, மேக்சிமம் ஒரு பசுவை செய்யறோம்னா இல்ல, அவங்க குடும்பத்துக்கோசம் செய்யறதா இங்க எல்லாரும் அதிகம். உண்மைதானே? தனி ஒரு பர்சன் தான் அந்த அளவுக்கு கஷ்டப்படணும் அவசியம் இல்லை. ஒரு குடும்பம்னு உருவான உடனே அவங்க இதெல்லாத்தையும் செஞ்சாகணும். அவங்க ஏன் செய்யறாங்க? அந்த குடும்பத்தை காப்பாற்றுக்கோசம் அவங்க செய்யறாங்க, வேற ஒரு காரணம் கிடையாது. இப்போ அவங்க செய்யறதுல என்னன்னா, குடும்பத்தை நான் உருவாகி இருக்கிறேன், அதை உருவாக்குற குடும்பத்தை நான் காப்பாற்றணும். இப்போ அதை காப்பாற்றணும்னா அவரோட கடமைகள் வருது. கடமையின் பேர்ல அவர் வேலைக்கு போய் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்று. இது ஜீவகாரியம்னா அவரை சார்ந்து அவரோட மனைவி மக்களை குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கோசம் அந்த ஜீவகாரிய செயல் உதவுது. அதான் ஒரு வேலைக்கு போய் கஷ்டப்படுது. அதே விஷயத்த நம்ம பிறருக்கோசம் செய்யும் போது, இப்ப நம்ம இதுல செய்யும் போது என்ன நடக்கும்னா, நம்ம குடும்பம் வந்து நல்லா ஜாலியா இருக்கிற மாதிரியே நமக்கு தேவையான காசை கொடுத்து நம்ம அவங்களை சரியா ஒரு வழி நடத்துறதுல இருந்தோ அவங்களை சரியா வளர்க்கறதுல அந்த விஷயத்த நம்ம செய்யலாம், நம்ம சம்பாதிக்கிற காசை கொண்டு. ஆனா அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்க. என்ன சம்பாதிச்சாலும் நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. உண்மைதானே? இப்ப நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட ஒரு பயம் இருக்கு. பயம் இருக்குது எல்லாருக்கிட்டையும். நிறைய துட்டு வச்சிருந்தாலும் சரி அவங்ககிட்டயே பயம் இருக்கும். எதுவுமே இல்லாதவங்ககிட்டயே ஒரு பயம் இருக்கும். பெரிய நம்பிக்கை இருக்குமா நம்ம கிட்ட? யாருக்கிட்டயுமே நம்பிக்கை மட்டும் ரொம்ப பெருசா இருக்காது. உண்மைதானே? நம்பிக்கை இருக்காது, ரொம்ப பயம் இருக்கும். நாளைக்கு என்ன நடந்தா என்ன ஒரு எண்ணம் நம்ம எல்லாருமே ஓடும். இந்த ஒரு கேள்வி, இந்த ஒரு பயத்துக்கான ஒரு சொல்யூஷனு, இது எல்லாமே எப்போ கிடைக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எப்படி நம்ம குடும்பத்துக்கோசம் நம்ம ஓடி நம்ம ரத்தத்தை வேறு சிந்தி நம்ம சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை காப்பாத்திக்கிற மாதிரி பிற ஜீவராசிக்கிட்டையும் பிற மனிதர்கிட்டையும் நம்ம அதே சாரம்சத்தில் நம்ம உழைச்ச துட்டையோ அவங்களுக்கு தேவையான உடலுக்கோ கொடுத்து அவங்களோட துன்பத்தை நீக்கிற வேலை நம்ம பார்க்கும்போது என்னன்னா, நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்விக்கான ஒரு விடை கிடைக்கும். இது கட்டாயம் கிடைக்கும். ரெண்டாவது, நமக்கு எதுவுமே ஆகாது அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்கும். இப்பயும் உங்ககிட்ட நம்பிக்கை இருக்குதா இல்லையா? எல்லாருக்கிட்டையுமே நம்பிக்கை இருக்குது. ஆனா நம்பிக்கை எப்படின்னா ஒரு அளவோட தான் இருக்குது. அந்த அளவு தாண்ட மாட்டேங்குது அந்த நம்பிக்கை. ஏன் அந்த அளவோட இருக்குதுன்னா, பழக்கமா இருக்குது. பழக்கமா எல்லாரும் இப்படிதான்ன்றாங்க, அதனால அப்ப அது அப்படிதான் நடக்கும், நான் அதை நம்புறேன். அதை தாண்டி நான் நம்புறதுக்கு எனக்கு ஐடியா கிடையாது, நான் நம்ப மாட்டேன். இப்ப இந்த நம்பிக்கை எங்க நம்ம இழந்து போறோம் அப்படின்னா, அதான் சொன்னேன், நம்ம கோசம் நம்ம வாழும் போது பெரிய அறிவு நம்ம பெறது கஷ்டம். பிறரு கோசம் நம்ம வாழும் போது அந்த பெரிய அறிவு நம்ம பெற முடியும். அந்த பிறரு கோசம் வாழ்றது தான் ஜீவகாருண்யம். பல்லல் பெருமான் போட்டிருப்பாரு, ஒரு மண்கட்டி உடைஞ்சதுக்கே, ஒரு மண்கட்டி அவர் நடந்து போகும்போது ஒரு மண்கட்டி அவர் கால் பட்டு ரெண்டா உடையுது. உடையும் போது அவர் அப்படியே அங்க கண்ணன் தண்ணியா அவர் கூட போற சிறுகாரு, என்னங்க ஏன் அழுகுறீங்க, எதுவுமே எதுக்கு அழுகுறீங்க? இல்ல, இந்த மண்கட்டி ரெண்டா உடஞ்சிச்சு. மண்கட்டி தானே ஏன் அழுது? மண்கட்டி அது செயற்கையா இருந்தது. செயற்கைனா ஒன்னா இருந்த ஒரு பொருள், ஒரு கால் பட்டு அது ரெண்டாவது. புரியுதுங்களா? பாத்தீங்க, அதாவது ரெண்டானால ஒரு ஒன்னா இருந்த பொருள் ரெண்டா என்ன ஆகும்? அதுக்குள்ள ஒரு விளைவு ஏற்படாதா? ஒரு சலனம் ஏற்படும். அந்த சலனத்தை உள்ள தாங்க முடியாதுப்பா. அதனால வந்து ஒன்னா இருக்கும் போது உள்ளுக்குள்ள எப்படின்னா, இப்ப இந்த இடம் இருக்குது, இப்ப இந்த இடத்த மட்டும் ஸ்கொயர் பண்ணி ஒன்னா வச்சுட்டு வச்சுக்கலாம், அதை திடீர்னு யாரும் ஊழிய வச்சு கொடுத்து அப்படி ரெண்டாகும். ஆகும்போது ஒரு நடக்கிற இடம் நடக்க முடியாத போகும். உண்மைதானே? ஒரு பள்ளம் உருவாகும். இப்ப அந்த இடத்துல ஒரு நார்மலா இருக்கிற சூழல் இருக்காது. எப்படின்னா ஒண்ணு மேல எப்பவுமே அந்த சூழல் இருக்காது, மாறிடும். அது மாறணும்னு எல்லாருக்கும் கஷ்டம் தான். உண்மைதானே? இப்ப நம்ம பஸ்ல போயிட்டே இருக்கோம், திடீர்னு இப்ப வண்டி பஞ்சர் ஆச்சு ஓடுது, என்ன ஆகும்? இப்ப இருக்கிற சூழல் யோசிச்சு பாருங்களேன். ஒரு கணமே நம்ம எல்லாருக்குள்ளயும் மெயின் ஒரு மாதிரி ஆயிடும், வேர்த்து போயிடும். எப்போ இது ரெடி ஆகும், எப்போ இது சரியாகும், என்ன வந்துருமா? இவ்வளவுதான் அந்த விஷயம். இப்ப அந்த மண்கட்டி உடைஞ்சது, நல்லா இருக்கிற ஒரு பொருள் அப்படியே இருக்கிற வரைக்கும் ஒன்னும் ஆகாது. செதஞ்சிச்சுன்னா அதுக்குள்ள ஒரு துன்பம் ஏற்படும். இப்ப ஒண்ணுமே நம்ம இந்த பஸ் அப்படி கொஞ்சம் ஒரு பஞ்சர் காத்து கம்மியா இருந்துச்சுன்னா போதும், எல்லாருக்குள்ளே மெயின் மாறிடும். மாறுமா மாறாதா? இந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும்.
இந்த டிஸ்டர்பன்ஸ் அவர் பார்த்து அவர் ஃபீல் பண்றாரு, ஐயோ பண்ணிட்டேனே, அதுக்குள்ள இவ்வளவு துன்பம் ஏற்படுமே. இதுதான் நம்ம நார்மலா இருக்கிற அறிவை விட பேரறிவு பெறத்துக்கான ஒரு வழி எப்ப கிடைக்கும்னா, பிறர் நோக்கி நம்ம பயணப்படும் போது, பிறர் துன்பத்துல இருக்கிற நீக்கணும்னு நினைக்கும் போது, பிற உயிருக்கு வழி வரும்போது, அந்த வழி நமக்கு இருந்தா எப்படி இருக்கும்னு நம்ம ஒரு ஃபீல் பண்ணும் போது நம்மளுக்குள்ள நடக்கிற மாற்றம். இந்த மாற்றம் என்னன்னா, சொல்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரியாத விஷயத்த தெரிய வைக்கும், நம்மளுக்குள்ள இது வரைக்கும் வராத ஒரு நம்பிக்கையை அது அதிகமா வர வைக்கும். இப்ப இதுதான் நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுது. உண்மைதானே? தைரியம்ன்றது நம்ம கிட்ட இருக்குதுன்னா எந்த அளவு இருக்குன்னா ஒரு அளவு தான், அது அளவு மிஞ்சாது. ஆனா இந்த செயல்குள்ள பொண்ணு அளவுக்கு மீறிய தைரியம் இருக்கு. தைரியம்ன்றதுதான் நம்பிக்கை. எதுவுமே ஆகாது, எது நடந்தாலும் நன்மைக்கு மட்டுமே நடக்கும். ஏன் அப்படி அந்த எண்ணம் உங்களை எப்ப வரும்னா, நீ செய்யறதெல்லாம் நன்மையா இருந்தா, நான் சொந்த புரிதல, இப்ப நம்ம செய்யறது நன்மையா இருக்குது, அப்ப நம்ம நன்மை நடக்குமா தீமை நடக்கும்? சும்மா ஒரு பேச்சு. நம்ம என்னவா நம்ம செய்யறோமோ அதை சார்ந்த நிகழ்வு தான் நம்ம நடக்கும். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப ஜீவகாரணின்றது இந்த உலகத்திலே ஆக சிறந்த ஒரு யோகம், தவம், தியானம்னா அது ஜீவகாரணியம் தான். அதையே நம்ம வாழ்க்கையா வாழ்ந்தா எப்படி இருக்கும்? இப்ப அப்படிதான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்க வாழ்க்கையை அப்படித்தான் வாழ்ந்துருக்கிறோம். இந்த பஸ்ல வர இப்ப எல்லாருமே அப்படிதான் போயிட்டு இருக்கிறோம். இப்ப எப்படி இருக்குது பாருங்க நம்மளுக்கு. இது நீங்க நம்ம வரலூர் போக முடியுது நம்மளால. உண்மைதானே? இந்த உலகத்துல இந்த இந்தியாவில மட்டும் பாத்தீங்கன்னா எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 147 கோடி பேர் இருக்கிறாங்க. இப்ப இதுல நம்ம மிஞ்சி போனா நம்ம வடலூர் போறது எவ்வளவு பேர் போக போறோம்? மிஞ்சி அதிகபட்சம் போனா ஒரு 2 லட்சம் பேர் போவோமா? மொத்தமா சார்ந்து ஒரு 2 லட்சம் பேர் போறோம். இப்ப மீதி பேர்லாம் போக முடியுதானா? போக முடியும். அப்ப நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இந்த வாய்ப்பை நம்ம சரியா பயன்படுத்தி அந்த கருணையை அதிகமாக்கி எல்லா உயிருக்குமே அதை கொடுக்கக்கூடிய வேலையை நம்ம பார்க்கணும். அதுக்குதான் நம்ம வந்து ஜீவகாரணியன்ற ஒரு செயலை ரொம்ப ஆழ்ந்து செய்யணும். அந்த ஜீவகாரணியம் செய்யும் போது நம்ம வடலூர் பயணத்துக்கு போகக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்குது. உண்மைதானே? இந்த நாள்ல இவ்வளவு பேர் ஒன்னா கூறியிருக்கிறோம்ல, எல்லாம் எங்க போறோம்? வடலூர் போறோம். வடலூர்னா என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரியும், அன்பு நிறைந்த ஒரு இடம். உண்மைதானே? எல்லாருமே இங்க இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் ஒரு உடலை கொன்னு சாப்பிட்ற அளவு நம்ம எல்லாரோட அறிவு இருக்குது. அதுவே வேண்டாம், அது நம்ம சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடுறது உடலுக்கு கெடுதல், நம்மளோட ஆன்மா லாபம் தர முடியாது, அதுக்கு ஒரு சூழ்நிலை தடை பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஞானி நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயத்த நம்மளுக்கு கொடுத்து இப்ப நம்மளெல்லாம் பாருங்க மாமி சாப்பிட. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? உண்மை. இந்த பூமியில இன்னைக்கு நம்ம ஒரு ஒரு உயிரை கொண்டு நான் சாப்பிட மாட்டோமா அப்படின்னு நம்ம இருக்க முடியுதுன்னா, இருக்க வைக்கிறதுக்கு ஒரு காரணம்னா அதுக்கு வரலாறு சொல்லலாம். உண்மைதானே? அளவுக்கு மீறி அந்த கருணையை போதிச்சு அந்த கருணை நிமித்தமா எல்லா உயிருக்கும் உணவு கொடுன்னு சொல்லி, எந்த உயிரை நீ உணவாக்காத, எல்லா உயிருக்கு நீ உணவு கொடுன்னு சொன்னாரு. அந்த செயலை செய்யற அளவுக்கு ஒரு சூழலை உருவாக்கி நம்மள எல்லாரும் நம்ம செதையை தான் நம்ம சாப்பிட்டு இருக்கிறோம். உண்மைதானே? ஒரு விஷயம் பாருங்க, இப்போ ஒரு மாமிசம் இருக்கு, என்ன செதை. உண்மைதானே? அதான் சந்தேகம் இதாருங்க, செதை தானே அது, நம்மளும் செதை தானே. அப்புறம் எதை சாப்பிடுறோம்? சும்மா ஜஸ்ட் ஒரு சின்ன சிந்தனை தான், செதையை தான் சாப்பிடுறோம். இப்ப அந்த செதையை சாப்பிடுற சூழல் நம்மளை விட்டு போயிருக்கு. இப்ப அதுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அது எவ்வளவு எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க. இப்ப இவ்வளவு பெரிய மாற்றம் வரது காரணம் ஜீவகாரணி. ஏறாத நிலைமை சிம்மலை ஏற்றுறா தயவு தான். தயவுன்னா அதுக்கு பேர் அன்பு. அன்புனா பிறர் உயிர் வலிக்காம நான் பாத்துக்கணும்பா அப்படின்னு நான் வாழணும்பா என் வாழ்க்கைய. அந்த வாழ்க்கை தான்ப்பா ரொம்ப சிறந்ததா இருக்கும். அந்த வாழ்க்கையை வாழும் போது நம்மளுக்கு இது வரைக்கும் கிடைக்காத அறிவு கிடைக்கும், வராத தைரியம் வரும், வராத நம்பிக்கை வரும். உண்மைதானே? தெரியாத ஒரு நிகழ்வு தெரிய வரும். இதான் அவர் வள்ளலாரு கருணையாயிரு, அன்பாயிரு, பிறர் வழிய உன் வழியா என்ன அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுதான் ஜீவகாரணியன்ற ஒரு செயலை செய்யும் போது, ஏன் அந்த செயலை செய்யணும்? இதுக்கோசம் செய்யும். இந்த செயலை செஞ்சா எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் வரும், எவ்வளவு பெரிய நன்மை வரும்னா, இதற்கு தெரியாத விஷயங்கள் தெரிய வரும், அளவுக்கு மீறிய தைரியம் வரும், ஒரு பெரிய தன்னம்பிக்கை வரும். எது நடந்தாலும் நன்மைக்கு நடக்குது அப்படின்ற ஒரு பேரறிவு வரும். இங்க எது நடந்தாலும் நன்மைக்கு தான் நடக்க முடியும், தீமைக்கு ஒன்றும் நடக்காது. ஏன்னா இங்க எல்லாமே நம்ம எல்லாமே நீக்கமாற இறைவன் அறிஞ்சுக்கலாம் நல்லா சொல்றோம்ல, யாரும் சொல்ல முடியுமா? இறைவன் இல்லாத இடம் இல்ல. அப்ப இறைவன் இல்லாத இடம் இல்லைன்னா துன்பம் ஒரு இடம் இருக்க முடியுமா? சும்மா சற்றை யோசிச்சு பாருங்களேன். அப்ப அது துன்பம் இல்ல, நம்மள ஒரு பேராற்றல் நோக்கி கொண்டு போகுது ஒரு பயணம். இப்ப இந்த பஸ் போகுது, அங்க ஒரு காரு போகுது, ஒரு ரிச்சாவும் போகும், ஒரு சைக்கிளும் போகும். இந்த எல்லாரும் எங்க போறோம்? பயணத்துல போறோம், அவ்வளவுதான். சைக்கிள்ல போற ஸ்லோவா போவார், ரிச்சால போற கொஞ்சம் வேகமா போற, கார்ல போற ஸ்பீடா போவார், நம்ம அதை கூட ஸ்பீடா போறோம். உண்மைதானே? ஆனா நம்ம எல்லாரும் பயணத்துல போறோம். இப்ப இந்த பயணத்துக்கு ஜீவகாரணின்ற ஒரு செயல் வந்து பாத்தீங்கன்னா பிளைட்ல போற மாதிரி. இந்த செயலுக்குள்ள நம்ம ஆழ்ந்து போகும்போது என்ன ரொம்ப ஸ்பிரிதமா நம்ம ஏன் வந்தோம், எதுக்கு வந்தோம், ஒரு பெரிய தைரியத்தை, ஒரு பெரிய தன்னம்பிக்கையை நம்மளால எளிதா புரிஞ்சுக்கவும் தெரிஞ்சுக்கவும், நம்ம ஒரு பெரிய பொருள் தான் அப்படின்ட்டு நம்ம உணர்றதுக்கும். இப்ப நம்ம வந்து ஒளியா, இந்த தேகம் மொத்தம் ஒளியா இருக்குது, இந்த அனைத்துமே அந்த சாசனம் அனைத்து ஒளியா இருக்குது. இது அறிவியலும் சொல்லுது. 99% ஒளியா தான் இருக்குது எல்லாமே சொல்லுது. அந்த ஒளியா இருக்குதுன்னு அறிவியல் சொல்லுது. ஆனா அந்த அறிவியல் அறிவியல் வந்து ஒரு கரியை வச்சு கண்டுபிடிக்கிறான். கரியை வச்சு கண்டுபிடிச்சு இது எல்லாமே ஒளியா தான் இருக்குதுன்றான்.
ஆனா அதை கண்டுபிடிச்ச உடனே ஏத்துக்க முடியாது அவனால. ஏன்னா அவன் பார்க்கும்போது அவன் கை சரியா தான் தெரியும். உண்மைதானே? அவன் கை சரியா இருக்குது, எல்லாமே சரியா பாக்குறான், மெட்டீரியலா பாக்குறான். ஆனா அது கருவி காட்டும் போது ஒளியா காட்டு. ஆனா அவனால நம்ப முடியாது. ஆனா ஒரு உடல் கொண்ட ஒரு ஆன்மா அளவுக்கு மீறி அன்பு அதிகமா செய்து அன்பின் நிமித்தமா இந்த உடலுக்குள்ள இந்த உடலே ஒரு பெரிய கருவியா மாறி இந்த உடல் சொல்லுது நான் ஒளிதான் அப்படின்னு ஒளியவே உடலையே ரெப்ரசன்ட் பண்றாரு. இப்ப இந்த உடலே ஒளியா மாத்திருக்காரு. அந்த ஒரு கருவியை கொண்டு ஒரு கருவியை கண்டுபிடிச்சு இந்த எல்லாமே ஒளின்னு சொல்றதுக்கும் அந்த உடலே கருவியா மாறி அதுவே ஒளியா மாறி வெளிப்படுத்து எவ்வளவு வித்தியாசம். இவ்வளவு வித்தியாசத்துக்கு காரணம் என்ன? அதுக்கு தான் அன்பா இருக்கணும், நம்ம கருணையா இருக்கணும், நம்ம ஜீவகாருண்ய செயலை செய்யணும். இந்த ஜீவகாருண்ய செயலை செய்தா என்னென்ன கிடைக்கும்? இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆற்றலும் பேரறிவும் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம அதுக்கோசமே ஜீவகாருண்யம் செய்யணும். ஏன்னா இங்க ஜீவகாருண்யன்றதா எல்லாருக்கும் மூலம். எல்லாருக்கும் ஒண்ணு தேவை. என்ன தேவை? எல்லாருக்கும் அன்பு தேவை. தேவைதானே? அன்பு தேவையில்லாத மனிதர் உண்டாங்க இல்ல. ஆனா நம்ம அன்பை தேவைன்னு நினைக்கிறோம். அன்பை கொடுக்க தெரியல. ஒரே விஷயம் தான், நமக்கு எந்த அளவுக்கு ஒரு தேவைன்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அது பிறருக்கும் தேவை. ஆனா திறந்த விட கொடுக்கறது தான் இருக்கிறதுல பெஸ்ட். புரியுதுங்களா? அந்த செயல் அதை கொடுக்கறதுன்றது என்ன கொடுக்கணும் புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பிறரு அன்பு கொடுக்கணும், பிறருக்கு அறிவை கொடுக்கணும், பிறருக்கு அரவணைப்பை கொடுக்கணும். இந்த கொடுக்கிற குணம் நம்ம கிட்ட அதிகமா. இந்த குணத்தை அதிகப்படுத்தணும். கொடுக்க கொடுக்க உன்னோட தன்மை மேல் நோக்கி போகும். நீ யாருன்ற ஒரு பேரறிவு ஈஸியா உணர முடியுமா? 100% உணரலாம். அதுல சந்தேகம் வேணாம். ஏன்னா எது செய்தியும் அதை எதிரி விளைவு நடக்க போகுது. அப்ப நான் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும், எல்லாருமே அறிவா இருக்கணும், எல்லாமே இங்க இறைவனா இருக்கணும் நான் நினைக்கிறேன். அப்ப நினைப்பு என்னாகும்? அந்த நினைப்பே என் வாழ்க்கையாகும், அந்த வாழ்க்கையே இந்த உடலாகும், இந்த உடலை இங்க அனைத்தும் ஆகும். இது அனைத்தும் ஆகிறத நம்ம உணர முடியுமா? 100% உணரலாம். நம்ம ஜீவகாருண்யம் செய்யும் போது மட்டும்தான் அந்த பேரறிவு உணரும். அதை உணர்ந்தவர் தான் வல்லார். இன்னைக்கு அவரு வாழ்ந்த இடத்த அவர் ஒரு இடத்துல அவரோட அறிவு நிமித்தமா ஏற்பட்ட ஒரு பெரிய வெளிப்பாடான ஒரு இடத்த பார்க்க போறோம். அவர் மறைஞ்ச இடத்த பார்க்க போறோம். அவர் உருவாக்குற நீரோட பார்க்க போறோம். அவர் உருவாக்குற சத்திய ஞான சபையை பார்க்க போறோம். அன்புனா என்ன அப்படின்றத ஒருத்தர் வள்ளலாருக்கே சொல்லி கொடுத்தவர். எவ்வளவு அன்பா இருக்க முடியும்னு கல்பட்டையா அவரோட சிஷியர். அவருக்கு இவர் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்காரு. இந்த அடிமைன்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அன்புக்கு இங்க எல்லாமே அடிமை. அன்புனா எல்லாமே அடிமையா இருக்கணும்னு அர்த்தம். இங்க அடிமைன்னா நாங்க அடிமையா இருக்கணும். பெரிய அன்பா இருந்தா நீ அடிமையா இருப்ப. அன்பு இல்ல உன்ட்ட ஏதோ சிறுல போறது அடிமையா இருக்க மாட்டேன். ஏன்னா அன்பு அதிகமாயிடுச்சுன்னா அடிமைன்றதும் அடிமை இல்லாத பொருளும் ஒண்ணு இல்லவே இல்லைங்க. ஏன்னா அடிமைன்ற ஒரு சொல்லும் அடிமை இல்லாத ஒரு சொல்லுமே அங்க இல்லப்பா. ஆனா இங்க தெரிய வைக்கணும்னா அந்த அடிமை ஆகக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னா அளவுக்கு மீறி அன்பு கொண்டவனால மட்டும்தான் அடிமை ஆக முடியும். ஏன்னா அவன் தான் அனைத்துமா இருக்கிறான். இங்க அனைத்து விதமான துன்பத்தை நீக்கணும்னா அவன்கிட்ட அன்பு அதிகமா இருந்தா அவன் அடிமையா இருப்பான். அடிமையா இருந்தா எல்லாருக்கும் பிடிக்கும். தெரியுமா இல்லையா? உண்மையா இல்லையா? அடிமைதான் இருக்கிறதுலயே மிகப்பெரிய ஜீவகாரத்தின் மூலம். அதுக்கு பேர் அடிப்பணிதல், அதுக்கு பேர் அடிமை. அடிமைன்றது அன்பின் வெளிப்பாடு. இங்க அடிமைனா வேற மாதிரி நினைச்சு எல்லாரும் அடிமைனா அந்த உலகில் சார்ந்த ஒரு சிந்தனைக்குள்ள போயிடும். முழுமையான அடிமைனா அளவுக்கு மீறி அன்பு அதிகமாயிடுச்சுன்னா அவனே பேரான அடிமையா இருக்கான். அவன் தான் இறைவனா இருக்கிறான். அதனால்தான் உங்களை நீங்க எது பண்ணாலும் உங்களை எது பண்றதுக்கு அவன் யோசிக்கிறான். ஏன்னா நீங்க எல்லாரும் சின்ன விஷயம் பத்தி நீங்க எல்லாருக்கும் எல்லாத்துக்குமே உங்களை வலி வருது. அந்த வலி அவனால தாங்க முடியல. ஆனா அதே வலி பிறருக்கு நீங்க கொடுக்குறீங்க, அது உங்களுக்கு புரியல. அதனால உங்களை சரி பத்தணும் போனா அந்த வலிக்கு தின்றீங்க. அதை என்ன பண்ணு எனக்கு தெரியல. எவ்வளவு ஒரு இக்கட்டான சூழல் பாருங்க. அவ்வளவு மாதிரி சூழல்ல நம்ம வாழ்ந்துருக்கிறோம். அப்ப அந்த சூழல்ல நம்ம இந்த வாழ்க்கையை நம்ம சரியா ரொம்ப புரிதலோட, ரொம்ப அறிவோட, ரொம்ப அன்போட, ரொம்ப தைரியத்தோட, ரொம்ப தன்னம்பிக்கையோட நம்ம வாழணும்னா நம்ம எல்லாரும் ஜீவகாருண்யம் செய்யணும். ஜீவகாருண்யம் செய்து நம்மளும் இந்த இயற்கையோட இறைவன்றதும் இந்த பேராற்றல்ன்றதும் அருட்பெருஞ்சோதின்றதும் ஒண்ணுன்னு அறிய முடியும்னா அது ஜீவகாருண்யத்துல மட்டும்தான் முடியும். புரியுதுங்களா? எல்லா ஊரும் முற்று வாழ்க. நன்றிமா, நன்றி.